வணக்கம் நண்பர்களே, நான் சிவகாளீஸ்வரன் பேசுகிறேன். இந்த பதிவில் ஜாமக்கோல் பிரசனத்தை பற்றியான ஒரு பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறத நான் எடுக்க போகிறேன். அதில் என்னென்ன தலைப்புகளில் பாடத்திட்டம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வர 11ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை இந்த பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது ஆரம்பமாக இருக்குது. 10 நாள் பயிற்சி வகுப்பாக இருக்குது. தினசரி இரவு 7:30 மணி முதல் 9:30 மணி வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில நாட்களில் 9:30 மணி அப்படிங்கிறது ஒரு 10 மணி அந்த மாதிரி கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பயிற்சியில் சேரணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் கீழே உள்ள எண்ணுக்கு நீங்கள் அழைச்சி நீங்கள் பேசிக்கலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் நீங்கள் தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா ஜாமக்கோல் பிரசன வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வகுப்புடைய கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3200 ரூபா வருது. ஜாமக்கோல் பிரசனத்தை பற்றியான வரலாறு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இந்த ஜாமக்கோல் பிரசனத்துடைய மூலநூல்கள்லாம் என்ன, யார் பார்த்திங்கன்னா தோற்றுவிச்சாங்க, அது காலங்காலமாக இந்தந்த மாதிரி வளர்ந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த வரலாறு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில் ஜாமக்கோல் பிரசனத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு அவசரமான ஒரு யுகத்தில் பார்த்திங்கன்னா பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அமைப்பில் மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொறுமை இல்லாத ஒரு சூழலில் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். எளிமையான பலன் கூறும் பிரசன முறைகளை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக அவங்கள மக்களை கையாள முடியும். ஜாம கிரகங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கக்கூடிய பிரசன முறைக்கு ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிறது பேர். இதில் மொத்தம் 8 வகையான கிரகங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறோம். கதிர், சேய், பொன், மால், புகர், மந்தன், மதி, பாம்பு அப்படிங்கிற 8 வகையான கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம ஜாமக்கோல் பிரசனத்தில் பயன்படுத்துகிறோம். கதிர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூரியனை குறிக்குது. சேய் அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்குது. பொன் அப்படிங்கிறது குருவை குறிக்குது. மால் அப்படிங்கிறது புதனை குறிக்குது. புகர் அப்படிங்கிறது சுக்கிரனை குறிக்குது. மந்தன் அப்படிங்கிறது சனியை குறிக்குது. மதி அப்படிங்கிறது சந்திரனையும், பாம்பு அப்படிங்கிறது ராகுவையும் குறிக்குது. இந்த 8 கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம ஜாமக்கோல் பிரசனம் பார்க்கறதுக்கு பயன்படுத்துவோம். ஜாம கிரகங்களை அடைக்கும் முறைகள், பகலுக்கு பார்த்திங்கன்னா 8 ஜாமங்கள் அப்படிங்கிறது பிரிப்போம். இரவுக்கு பார்த்திங்கன்னா 8 ஜாமங்கள் அப்படிங்கிறது நம்ம பிரிப்போம். அந்த அமைப்பில் பகலில் இப்போ ஒரு எந்த டைமில் வர்றாங்களோ அதுக்கு எந்தெந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிரசன்ன கட்டை பார்த்திங்கன்னா அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாம கிரகங்கள் அமைக்கும் முறைகள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் உதயம் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிப்போம். உதயம் அப்படிங்கிறது ஜாமக்கோல் பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய உயிர் போன்ற ஒரு தன்மை. இப்போ நம்ம நார்மலாக ஜாதகம் எழுதுற இல்லையா, அதில் லக்னம் அப்படிங்கிறது பயன்படுத்துவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த உதயம் அப்படிங்கிறது லக்னத்தை போல செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதில் பகலுக்கு பார்த்திங்கன்னா 12 வகையான லக்னங்கள் அப்படிங்கிறது உதயமாகும். இதே இரவுக்கும் ஒரு 12 வகையான லக்னம் அப்படிங்கிறது உதயமாகும். அப்போது எந்தெந்த மாதிரி இருக்குது, எப்படி கணித முறைகள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கப்புறம் ஆரிட முறைகள் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஆரிடம் அப்படிங்கிறது அவங்க தெய்வ பலம் அவங்களுக்கு இருக்கா, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இந்த ஆரிடத்தின் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா ஜாமக்கோல் பிரசனத்தில் முக்கியமாக நம்ம பயன்படுத்தக்கூடியது கவிப்பு அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். இந்த கவிப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய ஒருத்தருடைய ரகசியம், அதுக்கப்புறம் அவங்க என்ன ப்ராப்ளத்தில் பார்த்திங்கன்னா இருக்காங்க, என்ன தடையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கவிப்பை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் முழுமையாக ஜாமக்கோல் பிரசனம் அமைக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். எந்த ஒரு ஜோதிட முறை நீங்கள் படிச்சிங்கனாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் அது செயல்பாடாக இருக்கும். அந்த மாதிரி இந்த ஜாமக்கோல் பிரசனை பார்க்குறதுக்கு சில குறிப்பிட்ட விதிமுறைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த அமைப்பில் இந்த ஜாமக்கோல் பிரசனை பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன விதிகள் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். 2 வகையான விதிமுறைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருக்குது. 2 டைப்பில் நம்ம அந்த விதிமுறைகள் அப்படிங்கிறத பார்ப்போம். உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வீடு வாங்கலாமான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இடம் வாங்கலாமான்னு கேட்பாங்க. வண்டி வாகனம் வாங்கலாமா, நகை வாங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா நிறைய வெளிநாடு போகலாமான்னு கேட்பாங்க. வேலை கிடைக்குமா, பதவி உயர்வு கிடைக்குமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வரும். அதுக்கப்புறம் நான் ஒரு கேஸ் போட்டிருக்கேன், அதில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா, இப்போ எங்கள் வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா எனக்கு சொத்து கொடுப்பாங்களா, எனக்கு கடன் நிறைய இருக்குது ஆனால் நான் கட்ட முடியுமா, எனக்கு பேங்க்கில் பார்த்திங்கன்னா லோன் போட்டிருக்காங்க, அது கிடைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ ஒரு சிலர் கூட கேட்கலாம், எனக்கு செய்வினை இருக்கா அப்படின்னு கூட கேட்கலாம். செய்வினை இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னென்ன வகையான முறைகளில் நம்ம பார்க்கணும்.
இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது எந்தெந்த மாதிரி வந்து ஜாமக்கோல் பிரசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பலன் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கப்புறமா இன்னும் நிறைய கேள்விகள் ஒரு வெவ்வேறு வகையான கேள்விகள் வரலாம், எப்படி வேணாலும் கேள்விகள் அப்படிங்கிறது வந்து வரலாம். அந்த கேள்விகள் எல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து பிரசனத்தில் புகுத்தி அதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறதோ அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, அந்த கேள்விக்கு வந்து அவர் தகுதியானவரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசன்ன முறையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கா அல்லது நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதான் அந்த கேள்விகளே வந்து பார்த்திங்கன்னா தீர்மானிக்கும். நம்ம இப்போ கேள்விகள் கேட்கும்போதும் நம்ம அந்த பிரசன்ன முறைகளை பார்த்தே நம்ம வந்து அதை வந்து தீர்மானிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் காரிய சித்தி விதிகள் அப்படிங்கிற விதிமுறைகள் இருக்குது. காரிய சித்தி இப்போ அவங்க கேட்ட கேள்வி வெற்றி அடையணும் அப்படின்னா ஒரு சில விதிகள் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா காரிய சித்தி விதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். காரிய தடைக்குரிய விதிமுறைகள் அப்படின்ட்டு இருக்கு. ஒரு காரியம் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அந்த கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா தடையாக இருக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அதில் வந்து பார்க்க முடியும். மாந்தி கணித முறைகள், மாந்தி கணித முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு கணித முறை. இந்த மாந்தியை நம்ம வந்து எப்பப்பெல்லாம் பார்க்கணும், எல்லா டைம்லேயும் வந்து மாந்தி அப்படிங்கிறது பிரசன்ன கட்டத்தில் இருக்கும். எந்த டைமில் வந்து மாந்தியை பார்க்கணும், எல்லா டைம்லையும் நம்ம வந்து மாந்தி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது மாந்தி வந்து எப்போ பார்க்கணும், எப்படி கணிக்கணும், பிரசன்னத்தில் மாந்தி அப்படிங்கிறது எப்படி செயல்படும் அப்படிங்கிற தன்மையில் மாந்தியை பற்றி சில விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஜாமக்கோல் பிரசனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிகார முறைகள் அப்படிங்கிறது எப்போ வந்து எடுக்கணும், எப்படி எடுக்கணும், பரிகாரம் எடுக்கணும் அப்படின்னா எப்போ எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற சில விதிமுறைகள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருவோம். அதுக்கப்புறம் கால நிர்ணயத்துக்கு உண்டான சிறப்பான விதிகள், கால நிர்ணயம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த கால நிர்ணயத்துக்கு உண்டான சிறப்பான விதிமுறைகள் அப்படிங்கிறது இந்த ஜாமக்கோல் பிரசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ அதுக்கு உண்டான காலகட்டம்லாம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ரொம்ப எளிமையான முறையில் எல்லாருமே கற்றுக்கிற மாதிரி தான் இந்த பிரசன்ன முறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து இந்த ஜாமக்கோல் பிரசன்ன முறை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும்.